வணக்கம். நீங்க அனுப்பின இந்த ஆரிஜின் டிஜிட்டல் நாகரிகத்தின் நெறிமுறை டாக்குமெண்ட்ல ஒரு பெரிய வாக்குறுதி இருக்கு. ஆமா. 2026ல உலகத்துக்கு ஒரு நிதி அமைப்பே வரப்போகுதுன்னு சொல்லுது. இது என்ன புதுசா இருக்கு? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பேசுவோம். கண்டிப்பா. சரி, முதல்ல இந்த இரண்டாவது நிதி அமைப்புன்னு உங்க சோர்ஸ் சொல்றது எத? இப்போ நாம பயன்படுத்துற சிஸ்டம்ல இருந்து இது எப்படி வித்தியாசமா இருக்க போகுது? ம். இதுல சுவாரஸ்யமான விஷயமே அதுதான். இப்போ நம்ம பணத்தை ஒரு அரசாங்கமோ இல்ல ஒரு சென்ட்ரல் பேங்கோ கட்டுப்படுத்துது இல்லையா? ஆமா, அவங்கதான். அவங்க நினைச்சா பணத்தோட மதிப்பை ஏத்தலாம் இறக்கலாம். ஆனா உங்க சோர்ஸ் சொல்ற அந்த சிஸ்டம் அப்படிப்பட்ட மனித முடிவுகளுக்கு இடமே கொடுக்காது. ஓ, அப்போ எல்லாம் கணினி விதிகள் படி, அதாவது கோடு படிதான் நடக்கும். அதுதான் இங்க ஒரு பெரிய புரட்சினே சொல்லலாம். இதை யாரு முடக்கவோ நிறுத்தவோ முடியாது. அப்போ இத ஒரு வெண்டிங் மிஷின் மாதிரி நினைச்சுக்கலாமா? காசு போட்டா பொருள் வரும், வேற எந்த பேச்சுக்கும் இடமில்ல. மனித தலையீடு, விருப்பு வெறுப்புன்னு எதுவுமே கிடையாதா? மிகச்சரியான உதாரணம். கரெக்ட். அப்படிதான். இது எந்த ஒரு நாட்டுக்கும் சொந்தமில்லாத ஒரு அமைப்பு. சரி சரி. இதை இயக்குறது முழுக்க முழுக்க கணிதமும் கோடும் தான். யாருடைய அதிகாரமும் இங்கு செல்லாது. ஓகே, ஒரு நாட்டுக்கு சொந்தமில்லாத கோட்னால இயங்குற ஒரு சிஸ்டம்னு சொல்றீங்க. கேட்க நல்லா இருக்கு. ஆனா இத நம்மள மாதிரி ஒரு தனிப்பட்ட நபரோட வாழ்க்கையில பொருத்தி பார்த்தா அவங்களுக்கு இதனால என்ன பிரயோஜனம்? நல்ல கேள்வி. உங்க சோர்ஸ்ல இத பத்தி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. இதுல ஏபேன்னு ஒரு பேமெண்ட் சிஸ்டம் வருது. ஏபே. ஆமா. அதுல கேஒய்சி, அதாவது நோ யோர் கஸ்டமர்ங்கிற உங்க அடையாளத்தை அரசாங்கத்துக்கிட்ட பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. ஓ, அப்படியா? அதனால யார் யாருக்கு பணம் அனுப்புறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது, யாரும் இத முடக்கவும் முடியாது. கூடவே அஸ்டேபிள் மூலமா டாலர் மாதிரி ஒரு நிலையான மதிப்பையும் கொடுக்கறாங்களாம். இப்போ நீங்க யோசிக்கலாம், ஏன் பணம் இதுல எப்படி பாதுகாப்பா இருக்கும்னு. உங்க சோர்ஸ் அதுக்கு வெளிப்படையான கையிருப்புகள், அதாவது டிரான்ஸ்பரண்ட் ரிசர்வ்ஸ் பத்தி பேசுது. அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஆமா, வெளிப்படை தன்மை தான் இதோட இன்னொரு பெரிய பலம். ம். இந்த சிஸ்டம்ல இருக்கிற ஒவ்வொரு மதிப்பு யூனிட்டுக்கும், சொல்லப்போனா ஒவ்வொரு ரூபாய்க்கும் அதுக்கு சமமான சொத்துக்களால பாதுகாப்பு இருக்கு. சரி. அந்த சொத்துக்கள் எங்க இருக்கு, எவ்வளவு இருக்குங்கிறத உலகத்துல யார் வேணும்னாலும் எந்த நேரத்திலையும் ஆன்லைன்ல சரிபார்க்க முடியும்னு உங்க சோர்ஸ் சொல்லுது. அப்போ இதோட ஒட்டுமொத்த நோக்கமே அதிகாரம் மற்றும் கட்டுப்பாட்டை வங்கிகள், அரசாங்கங்கள் மாதிரி மையப்படுத்தப்பட்ட அமைப்புகளிலுமிருந்து எடுத்து நம்மள மாதிரி உண்மையான பயனாளர்கள் கிட்ட திருப்பி தர்றதுதான் சொல்லலாமா? இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா நிச்சயமா அதுதான் நோக்கம். சரிதானே? ஆமா, இது வெறும் ஒரு கிரிப்டோ நெறிமுறையா இல்லாம நிஜ உலகத்துல பணத்தையும் சொத்துக்களையும் பரிமாற்றம் செய்யற ஒரு உலகளாவிய நிதி உள்கட்டமைப்பா மாறணும்னு பாக்குறாங்க. ம். உங்க ஆதாரங்கள் சொல்றபடி இதன் மூலம் மனித குலத்துக்காக மூடவோ பறிமுதல் செய்யவோ அல்லது கட்டுப்படுத்தவோ முடியாத ஒரு மதிப்பு சேனலை பாதுகாக்க முடியும். சரி, நீங்க அனுப்பின இந்த தகவல்கள் ஒரு தீவிரமான மாற்று உலகத்தை நம்ம கண்முன்னாடி காட்டுது. இது உங்களுக்கு ஒரு சிந்தனையை தூண்டலாம். சொல்லுங்க. ஒரு நிதி அமைப்பு முற்றிலும் குறியீடுகளால் மட்டுமே நிர்வகிக்கப்பட்டு மனித அதிகாரத்தால் கட்டுப்படுத்தப்படாமல் இருந்தால் அது தனிநபர்களுக்கும் சமூகங்களுக்கும் என்ன மாதிரியான புதிய வாய்ப்புகளையும் அதே நேரத்துல என்ன புதிய சவால்களையும் உருவாக்கக்கூடும்?